வியூவர்ஸ், வெல்கம் டு நர்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 பல்லாரியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கேரட்டை துருவி இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் கேரட் சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் எந்த வெஜிடபிள்னாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஏற்கனவே தண்ணி விடும், அதனால தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பனியாய் சட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே உருட்டி இப்போ எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாம். இதை நம்ம உருட்டியாச்சு. இப்போ இதில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா இப்படி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கிரன்ச்சியாக நல்லா வெந்திருக்கு சைடெல்லாம். நீங்கள் டூத் பிக் வச்சு கூட நீங்கள் இதை திருப்பிக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக வெந்திருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.